عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العظيم وقال صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்று முறித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்கு அவிய சகல ஏவல்களையும் நமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி ஹஜ்ஜுடைய இபாதா செய்யக்கூடிய ஒரு காலம்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம். எனவேதான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடு, அதனுடைய பாடம், அதனுடைய படிப்பினைகள் என்ற தலைப்பில் அக்குரண ஜம்மியத்துல் உலமாவினால் மாதாந்தம் நடாத்தப்படக்கூடிய ஜும்ஆ குதுபா பிரசங்கத்தின் தலைப்பு அமைந்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ்ஜுடைய இபாதா என்பது மிக ஆழமாக நோக்கினால் ஒரு குடும்பத்துடைய வரலாறு, ஒரு குடும்பத்துடைய தியாகம் பின்னால் மறைந்திருக்கும். அந்த இபாதத்துடைய தன்மைகளை நாம் எடுத்தமென்றால் ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு பின்னணியை கொண்ட ஒரு இபாதத்தான் ஹஜ்ஜுடைய புனிதமான வணக்கம். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்று சொல்லும் பொழுது நாம் இஸ்லாத்துடைய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. ஒருவருக்கு ஹஜ் எப்பொழுது கடமையாகும், எனக்கு ஹஜ்ஜுடைய இபாதா கடமையா இல்லையா என்பதை அதற்குரியவர்கள் சரியாக விளங்கி அறிந்து அந்த இபாதாவை நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கு எப்போ ஹஜ்ஜு கடமையாகும் என்றால் ஹஜ்ஜுடைய காலத்தில், நான் இருக்கக்கூடிய இந்த காலம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ஷவ்வாலிருந்து துவங்கிற காலம், இந்த காலப்பகுதி தான் ஹஜ்ஜுக்குரிய காலம். இந்த இபாதாவை வேற காலத்தில் செய்ய இயலாது. ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரம்தான் ஹஜ்ஜை செய்யலாம். வேற இபாதத்தை நேரம் தாண்டி முன்பின் செய்யலாம். அதுக்குரிய வாய்ப்புகள், அமைப்புகள், சட்டங்கள் இருக்கும். ஹஜ்ஜுடைய இபாதா இந்த காலத்தில் மாத்திரம்தான் செய்யலாம். தவறினால் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் செய்ய வேண்டும். இடையில் எந்த காலத்திலும் செய்ய இயலாது.
உம்ராவாக இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் உம்ரா செய்யலாம். எனவே ஹஜ் என்று சொல்லும் பொழுது ஒருவருடைய வசதி வாய்ப்பு பொருளாதாரத்தில் தங்கின ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய இபாதா. ஒருவரிடத்தில் ஹஜ்ஜு சென்று வரக்கூடிய காலத்தில், அதாவது ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் அல்லது 30 நாள் பயணத்தில் போகிறாங்க. ஒரு 20 நாள் பயணத்தில் போய் வரக்கூடியவர்கள் அவருடைய செலவனத்துக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அவருடைய பொருள் அவர் செலவழிக்கிறது கடமையாகின உம்மா, பாப்பா, மனைவி, மக்கள், பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் இந்த 20 நாளுக்குரிய செலவனத்தை கொடுத்து சாப்பாடு, உணவு, இருப்பிடம் இந்த 3ஐயும் சரியாக அமைத்து கொடுத்தது போக மேலதிகமாக ஹஜ்ஜு செய்துவிட்டு வரும் அளவுக்கு பணம் இருந்தால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை, வாஜிப், அவர் அதனை நிறைவேற்ற வேண்டும். இந்த நிலையில இருந்து ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாவிட்டால் வாஜிபாகின ஒரு கடமையை நிறைவேற்றாதவர். அவர் மௌத்தாகினால் நிறைவேற்றாம மௌத்தாகிட்டாருண்டா அனந்தர சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ஜுக்கு அனுப்பி, ஒரு ஆளை அனுப்பி, குடும்பத்திலேயோ நானா தம்பியோ யாரையோ அனுப்பி இவருக்கு பதிலாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய பணத்தை ஒதுக்கி வச்சதுக்கு பிறகுதான் அனந்தர சொத்துக்களை பங்கு வைக்க வேண்டும். இதுதான் அதுக்குரிய முழுமையான சட்டம். எனவே ஹஜ்ஜுடைய கடமை எனக்கு கடமையா இல்லையா என்றதை பார்த்து உணர்ந்து அதை சரியாக நிறைவேற்றி விட வேண்டும். ஹஜ்ஜு செய்யாமல் வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளும் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜை பிற்படுத்தக்கூடாது. எப்பொழுது வசதி வாய்ப்பு இருக்கிறதோ உடனடியாக அந்த புனிதமான இபாதாவை நிறைவேற்ற வேண்டும், பிற்படுத்தக்கூடாது. பிற்படுத்துவதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால் வேறு சோழிகள், பிரச்சனைகள், வேறு நிலைமைகள் மாறி ஹஜ்ஜு செய்ய இயலாமல் போகிற சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவாகினாலும் கடமையான ஹஜ்ஜு கலாவாக நிறைவேற்றப்பட வேண்டும். எனவேதான் ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள் என்று ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே அருமையான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்குள்ள வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். ஹஜ்ஜு செய்வது வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். வமன் கஃபர், ஒருவர் நிராகரித்து விட்டால் ஹஜ்ஜு செய்ய இயலாது, ஹஜ்ஜு செய்ய மாட்டேன் என்று யாராவது நன்றிகேடாக நடந்து கொண்டால் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், அல்லாஹு தஆலா அவர்களை விட்டு முற்றுமுழுதாக தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஹஜ்ஜுடைய கடமை விதியாகிவிட்டால் நாம் தான் நிறைவேற்ற வேண்டும். அது எங்களுக்குத்தான் நன்மை. அது செய்வதன் கடமையாகி செய்யாவிட்டால் அதுக்குரிய தீமையும் எங்களுக்குத்தான் சாரும். எனவே நாம் அந்த இபாதத்தை சரியாக விளங்கி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, ரவாஹு முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை விதியாக்கி இருக்கிறான். எனவே நீங்கள் ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே நாம் ஹஜ்ஜுடைய கடமை என்றது ஒரு மிக முக்கியமான பகுதி. அது விதியாகினவர்கள் தாமதம் இல்லாமல் சரியாக செய்து கொள்ள பார்க்க வேண்டும். ஹஜ்ஜு செய்யக்குள்ள ஒரு பாவம் இல்லாமல் பரிசுத்தமான நிலையில் ஒரு ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்பினால் ரஜா கயவுமின் வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகரை போல பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதராக திரும்பி வருகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இந்த நபிமொழி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. எனவே நாம்
மேலும் பார்ப்பமாக இருந்தால் ஹஜ்ஜுடைய இபாதா அது உம்ராவுடைய இபாதா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் உம்ரா அடுத்த உம்ரா வரைக்கும் இவருடைய பாவ மன்னிப்பு. அதே போல ஹஜ் சம்பந்தமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னா. ஏற்கப்பட்ட ஹஜ் அதுக்குரிய கூலி சொர்க்கம்தான், வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். இந்த நபிமொழியும் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் பார்க்கலாம். எனவே அருமையான இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ்ஜுடைய இபாதா உம்ராவுடைய இபாதான்றது ஒரு மிக முக்கியமான பகுதி. இது பொருளாதாரத்தோட பணத்தோட சம்பந்தப்பட்டது. பணம் வந்தாலே அதை எப்படி ரோலிங் ஆக்குறது, அங்கால போடுறது, இங்கால பிரட்டுன்ற யோசனை ஓடும். இது எல்லாத்துக்கும் முன்னால ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை இருக்குது என்றதை முன்னிறுத்தி அல்லாஹுக்காக வேண்டி நாம் அதை நிறைவேற்றுவோமா இருந்தால் அதனுடைய பரக்கத்தை வாழ்நாள் முழுவதும் நாம் காணலாம். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வஸ்ஸுனூப். ஹஜ்ஜும் உம்ராவும் என்ன செய்யும்டா, வறுமையை இல்லாமலாக்கும், பாவங்களை களைவிடும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படின்னா கமா யன்ஃபி அல் கீரு குபுஸ் அல் ஹதீத் வஸ்ஸஹப். இரும்புடைய அந்த அந்த கரல்களை எல்லாம் நெருப்பு அகற்றுவதை போல ஒருவருடைய பாவங்களை இந்த ஹஜ்ஜு உம்ரா அகற்றி தூய்மையாக்கும், அவரை செல்வந்தனாக ஆகுவதற்கு வழிவகுக்கும். ஃபக்ர் ஏழ்மை, பஞ்சம், வறட்சி, வறுமை, இந்த வறுமையில் இருந்தால வறுமை கோட்டிலிருந்து வெளியால கொண்டு வந்து நிறுத்தி செல்வந்தனாக மாற்றும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அருமையான இஸ்லாமிய உறவுகளே, நாம் இந்த ஹஜ்ஜுடைய இபாதாவை செய்வதற்கு, உம்ராவுடைய இபாதாவை செய்வதற்கு வசதி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் பிற்படுத்தக்கூடாது, தாமதிக்கக்கூடாது, நேர காலத்தோடு செய்துவிட முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இது சம்பந்தமாக சில எச்சரிக்கைகளையும் நாம் பார்க்கலாம். சில ஒரு பகுதியில் ஆர்வமூட்டுகிறார்கள், இன்னொரு பகுதியில் எச்சரிக்கையும் வந்திருக்கிறது நாம் பார்க்கலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவருக்கு தேவை எந்த விதமான தடைகள், தங்கடங்கள், நோய் ஒன்றுமே இல்லை, இப்படி இருந்தும் கூட அவர் ஹஜ்ஜ செய்யவில்லை என்றிருந்தால் ஃபல்யமுத் இன் ஷாஅ யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் விரும்பினால் யூதனாக மரணிக்கட்டும் அல்லது நசாராவாக மரணிக்கட்டும் என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழியை இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இந்த நபிமொழி ஒரு பகுதியில் பலகீனமானதாக கருதப்படுகிறது. அதே நேரம் வலுவாக்கக்கூடிய பல்வேறுபட்ட வேறு அறிவிப்புகள் இருப்பதனால இதனை ஹதீத்கலை வல்லுநர்கள் உட்பட பலரும் இதனை ஹசன் உடைய அந்தஸ்தில் கொண்டு வந்து சொல்கிறார்கள். இது விடப்படக்கூடிய ஹதீத் இல்லை, ஏற்கப்படக்கூடியது, அமுல் செய்யப்படக்கூடியது. எனவே வசதி வாய்ப்பிருந்தும் ஒருவர் ஹஜ் செய்ய இல்லை, உம்ரா செய்ய இல்லை என்றிருந்தால் அவர் யூதனாக அல்லது நஸ்ரானியாக, கிறிஸ்தவனாக மரணிப்பதற்கு சமன். அப்படி மரணிக்கிறது நல்லம். பொருளை கொடுத்திருக்கிறேன், பணத்தை கொடுத்திருக்கிறேன், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன், ஆனால் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு அவர் தயார் இல்லைண்டா அவர் வேணுமெண்டா யூதனாக போய் மௌத்தாகட்டும், இல்லாட்டி ஒரு கிறிஸ்தவனாக மௌத்தாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எனவே நாம் அந்த பகுதியை கவனத்தில் கொண்டு நாம் இந்த ஹஜ்ஜுடைய இபாதான்றது மிக முக்கியமான பகுதி, அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக இந்த ஹஜ்ஜுடைய இபாதா எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் அந்த இபாதாவை செய்துவிட்டு வரும் பொழுது முழுமையான உண்மையான திருத்தம் அவருக்குள்ளா இருக்க வேண்டும். போனம் பந்தம், பிரயாணத்தில் போனம் வந்தம், சுற்றுலாவில் போனம் வந்தம், ஊரெல்லாம் ஹாஜியார், இது இல்லை. இந்த ஹஜ்ஜால ஒன்றுமே நடக்காது. அவர் போகக்குள்ள முழுமையாக நான் மாற வேண்டும் என்ற நீயத்தோட போகணும். வந்ததுக்கு பிறகும் உண்மையான ஈமானோட நடந்து கொள்ள வேண்டும். அவர் போகக்குள்ள என்ன பாவத்தோட இருந்தாரோ வந்தும் அதே பாவத்தில்
போகக்குள்ள என்னென்ன பிழைகளை விட்டு கொண்டிருந்தாரோ ஹஜ்ஜை முடிச்ச பிறகும் அதே பிழை விடுறாரு என்றால், அதே பாவத்தோட ஈடுபடுறாரு என்றால் அவர் செஞ்சது ஹஜ்ஜு இல்லை, ஹஜ்ஜுடைய தன்மையை காணல, ஏதோ எல்லாரும் போற மாதிரி போனாரு வந்தாருன்னு இருக்கும். எனவே ஹஜ்ஜுடைய இபாதா ஒருவரை முழுமையாக மாற்ற வேண்டும், அவருடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய இபாதா. எனவே இந்த ஹஜ்ஜுடைய இபாதா செய்யறதுக்கு முன்னால இலங்கையிலிருந்து போராக்கள் 10-20 லட்சத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு போகக்குள்ள நான் இந்த போற பயணத்துல முழுமையாக இந்த வாழ்க்கையை மாற்றுவேன்னு நீத்து வச்சு போகணும். போறதுக்கு முன்னால சில கடமைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான், முதலாவது குடும்பத்துல நானா தம்பிமார், தாத்தா தங்கச்சி, உம்மா வாப்பா, சாச்சா சாச்சி மாமி, இந்த பகுதி உறவினர்களோட கோபதாபங்கள் இருந்தா அவங்களோட சுலுஹ்ன்னு சொல்றது, அழகான முறையில் சலாம் சொல்லி பேசி கதைச்சி ஒற்றுமையாகி கொண்டு முதலாவது தயாராகணும். ஹஜ்ஜுக்கு போறாரு, ஒருத்தரோடையும் பேச தயாரில்லை. நானாவோட கோபம், தம்பியோட கோபம், சாச்சாவோட கோபம், மாமாவோட கோபம். இப்போ போறாரு ஹஜ்ஜுக்கு. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதும் உண்டு, போகாமல் வீட்டில் கிடக்கிறதும் உண்டு, ரெண்டும் உண்டு. அருமையானவர்களே, நான் போகிறது கடைசி பயணம், மனுஷனை மனிதனாக மாற்ற புனிதமான பயணத்துக்கு போறேன், அல்லாஹ்வுக்கு முன்னால போறேன், பாவமன்னிப்பை வேண்டி போறேன், சொர்க்கத்தை நாடி போறேன், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இத்தனை லட்சத்தை செலவழிச்சு போறேன் என்றா இதெல்லாம் சீராகணும். முதலாவது உறவை சரியாக்கணும். என்ன குற்றம் தப்பு தவறு நடந்திருந்தாலும் மன்னிக்க தெரிய வேண்டும். முஸ்லிமாக இருந்தா அடுத்தால மன்னிக்க பழக வேண்டும். மன்னிப்பு கொடுக்கிறதுல சந்தோஷம் காண வேண்டும். பழி வாங்குறதுல சந்தோஷம் கண்டா அது கலிமாவுக்குரிய இஸ்லாத்துக்குரிய அடையாளம் இல்லை. முஸ்லிமாக இருந்தா அடுத்த ஆளுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதுல சந்தோஷம், இன்பம் காண வேண்டும். மன்னிப்பை கொடுக்கிறதுல சந்தோஷம் காண வேண்டும். அவன் அப்படி செஞ்சான், நான் அப்படித்தான் நடந்து கொள்வேன். இது கலிமாவுக்கு, கலிமாவுடைய தன்மையில வராது. விட்டு கொடுத்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது உறவினர்கள். இரண்டாவதாக எங்கட ஹுகூகுல் இபாத்னு சொல்லக்குள்ள ஹஜ்ஜுக்கு போறாங்க குறிப்பாக சீர் செய்ய வேண்டிய பகுதியில் இன்னொரு பகுதி தான் இன்றைக்கு எங்களோட ஊர்களில் அதிகமாக பார்க்குறோம். இந்த காணியை பிடிக்கிற அடுத்த ஆண்ட காணிக்குள்ளால இவர வேலி இருக்குது. ஹஜ்ஜுக்கு போக ரெடி ஆகிறாரு, இவர 4 வேலியும் அடுத்தவண்ட காணிக்குள்ளால. ஆனால் இவர் ஹஜ்ஜுக்கு போக ரெடி ஆகிறாரு. அருமையானவர்களே, முதலாவது அவங்கள்ட்ட போகணும். காணி பிடிபட்டு இருக்குது, முன்னால வந்திருக்குது, என்ன செய்யலாம்? இது காசு தேவையா? கொடுக்கல் வாங்கல முடிக்க வேண்டும். ஏதோ ஒரு முறையில பேசி தீர்த்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வச்சு முடிக்க வேண்டும். அந்த பிரச்சனையோட ஹஜ்ஜுக்கு போறாரு. போகக்குள்ள அந்த அடுத்த வீடு சொல்லுது, இந்த ஆள் ஹஜ்ஜு செய்யறதை விட வேறொரு கதையை சொல்றாரு. இவர் ஹஜ்ஜு கூடாது, இது ஹஜ்ஜா என்னென்ன பாசையில ஏசுறாரு. ஆனா இவர் அங்க போய் யா அல்லாஹ், அரஃபாவுடைய தினம், அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கிற நாள், அன்றைய தினம் அரஃபாவுடைய தினம்ன்றது தனி, அவருடைய தனி தலைப்பு. அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கிறதுக்கே ஒதுக்கின நாள். அன்றைக்கு மன்னிப்பு கிடைக்க இல்லாட்டி மன்னிப்பு கிடைக்கிற வாய்ப்பு குறைய எந்த உண்டா? ஷைத்தான் தண்ட தலையில மண்ணை வாரி போட்டு எனக்கு ஏற்பட்ட கேவலமே என்று சொல்ற நேரம்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்ப வாரி வணங்குற அந்த நிலைக்கு போய் இந்த வாய்ப்பை பெற போற இவரு இங்கால அடுத்தவண்ட காணி இவர காணிக்குள்ளால, அடுத்தவண்ட சொத்து இவர சொத்துக்குள்ளால, நானதமிமார சொத்து இவருக்குள்ளால ஏமாத்தி பறிச்சதை எடுத்தது கொடுத்தது, இது எல்லாத்தையும் வச்சுட்டு எவ்வளவு பெரிய ஹஜ்ஜு செஞ்சாலும் சரி, எத்தனை 100 பேர் ஹாஜியார்னு பட்டத்தை தந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மேடையில ஏறி என்ன பட்டத்தை கொடுத்தாலும் சரி, என்ன பட்டத்தை பெற்றாலும் சரி, அடியார்களுக்கு நாம் பாதிப்பை செய்து விட்டால் அந்த அடியார்கள் மன்னிக்காத வரையில மன்னிப்பில்லை.
எனவே ஹஜ்ஜுக்கு போறதுன்றது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாக்க வேண்டும். மூன்றாவது பகுதி தான் இந்த ஹஜ்ஜுடைய இபாதா ஒரு குடும்பத்துடைய வரலாற்றோட சம்பந்தப்பட்டது. இந்த ஹஜ்ஜுடைய இபாதா என்றது ஒரு குடும்பத்துடைய வரலாற்றோட சம்பந்தப்பட்டது, அதுவும் ஈமானிய வரலாற்றோட சம்பந்தப்பட்டது. ஈமான் என்று சொல்லக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நீண்ட அந்த வரலாற்று தொடரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காசா, இன்றைக்கு நாங்கள் பலஸ்தீனில் யுத்தம் என்று சொல்கிறோம், அந்த கஸ்ஸா, அந்த ஊருக்கு சொல்கிற கஸ்ஸாண்டு அங்கிருந்து கொண்டு போனாங்க. மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் மக்காவில் கொண்டு போய் விட்டுட்டு வர போகிறாங்க. மக்கா முக்கர்ரமாவில் விட்டுட்டு வரணும், இவ்வளோதான் அவங்களுக்கு அல்லாஹ்வோட கட்டளை. அங்கே போனாங்க, விட போயிருக்கிறார்கள். அங்கே பார்க்குறாங்க மனிதர்கள் இல்லை, மனித சஞ்சாரம் இல்லை, பாலைவனமாக இருக்குது. தன்னந்தனியை விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வரக்குள்ள மனைவி பேசுகிறாங்க, பேசல. கடைசியாக கேட்குறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை சொன்னால் நாங்கள் விட்டுட்டு போக சொல்லி தலையாட்டிட்டு போகிறாங்க. ஆமுண்டு சொல்கிறாங்க. இதன் லையுதையனல்லா, இதன் லையுதையனல்லா, அப்படின்னா அல்லாஹ்ங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டான்னு அந்த மனைவி சொல்கிறா. அந்த ஈமானிய கணவன் மனைவியிடமிருந்து கிடைச்ச அந்த புள்ளைய விட்டுட்டு வாரன்றது ஒவ்வொரு புள்ளை பெற்ற ஒவ்வொரு வாப்பாவுக்கு தான் அந்த நில விளங்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து அந்த புள்ளை சும்மா கிடைச்ச புள்ளை இல்லை, தெரியாமல் கிடைச்ச புள்ளை இல்லை, தவறுதலாக கிடைச்ச பிள்ளை இல்லை. வயசு போன காலம் அல்லாட்ட கேட்டு மன்றாடி அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தின 80-95 கடந்த பருவத்தில் கிடைச்ச புள்ள. அந்த புள்ளைய கொண்டே விட்டுட்டு வர சொல்றன்றது எப்படியான பாரம்! ஆம்பளை புள்ள, மனைவி, தனிய என்ன நடக்கும் என்றெல்லாம் ஒரு ஆண், ஒரு கணவன், ஒரு வாப்பாவாக இருந்து யோசிக்கக்குள்ளதான் அந்த வருத்தம் விளங்கும். கடைசியாக விட்டுட்டு துவா செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. துவா எல்லாம் செஞ்சுட்டு, யா அல்லாஹ் என் பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த மனித சஞ்சாரம் இல்லாத பாலைவனத்தை விட்டு வச்சுக்கிறேன் என்று அந்த துவாயம் ஓதினாங்க. யா அல்லாஹ் மக்களை எனது பிள்ளைகளை குடும்பத்தாரும் பக்கம் அனுப்புவாயாக என்றெல்லாம் துவா செஞ்சுட்டு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்து காலம் கடக்குது. அடுத்த கட்டளையோடு வராங்க. 10-15 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைய பார்க்க வாரண்டா அந்த வாப்பாக்கு எப்படியான மன துடிப்புகள் இருக்கும். 17 வயசு வந்த புள்ள, எந்த ஆம்பளை புள்ளைய நான் பார்க்க போறேன்டா, பெத்த வாப்பாட மனதில் எப்படியான துடிப்புகள் இருக்கும். ஆனா பார்க்க போக இல்லை. இது புள்ளைய விட்ட போற பயணம். அங்க போறாங்க. மகன்கிட்ட சொன்ன வார்த்தை, فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. வயது வந்த வாலிப பருவத்தை எத்திய அந்த மகனிடம் சென்று சொன்னார்கள், யா புனைய, என் அருமை புதல்வா, இன்னி அரா ஃபில் மனாம், எனது கனவில் சில இறை கட்டளைகளை நான் காண்கிறேன். அன்னி அஸ்பஹுக், அதுதான் உங்களை அறுக்க வேண்டும். அந்த புள்ள சொன்ன வார்த்தை, தாயோட ஈமானோட வளர்ந்த புள்ள சொன்ன வார்த்தை, ஃபன்துர் மாதா தரா கால யா அபதி ஃபஅல் மா துமர், வாப்பா
உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை செஞ்சிருங்க, அவ்வளவுதான். எந்த ஒன்றுமே கதைக்க இல்லை. அறுக்க தயாரானார்கள், அறுபட இல்லை. அல்லாஹ் தஆலா சொன்னான், وَنَادَيْنَاهُ أَن يَا إِبْرَاهِيمُ قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. இப்ராஹீம், قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا, கனவுல நாங்க தந்த கட்டளையை நிறைவேற்றி விட்டீர்கள், உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லிட்டு வஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம், நாம் பெரிய ஒரு வேறு ஆட்டை, செம்மறி ஆட்டை இறக்கினோம் அவர்கள் அறுத்தார்கள். வரலாறு தொடர்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாம் அவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அதை சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். கடுமையான பல சோதனைகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாண்டி கொண்டே வந்தார்கள், பாஸ் ஆகினார்கள். அதுல மிக கடினமானது தான் இந்த புள்ளைய அறுத்தது. அறுத்தார்கள். அறுக்கிறதுக்கு நெருங்கி அறுக்க தயாராகின அந்த நேரத்தில் அல்லாஹ் கபூல் செய்கின்ற நிலைக்கு ஒரு வாரன்னு சொன்னா, அல்லாவே அதனை பெரும் சோதனை என்று குறிப்பிடுகிறான். எனவே அப்படியான அந்த ஈமானோட சம்பந்தப்பட்ட தியாக திருநாள் தான் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு பின்னாலே அமைந்திருக்கிறது. எனவே ஹஜ்ஜுக்கு போறாங்க பார்க்கிறோம். கவலையான செய்தி, பல ஹாஜிமார்கள் ஹஜ்ஜு செய்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நேரத்துக்கு தொழுகையே இல்லை. தொழுகை இல்லாத ஹாஜியாருமா இருக்கிறாங்க. இன்றைக்கு பேசினா அறவாசி பொய். ஹாஜியார், ஊருக்கு ஹாஜியார் இருக்கிறார்கள். யாராவது ஹாஜியாருமா அப்படி இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையை சொல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்தில், சமகாலத்தில் நாம் பார்க்கக்கூடிய பல ஹாஜிமா இருக்கிறார்கள். பேசினால் சரிக்கரவாசி பொய், ஏமாத்தம், தொழுகை இல்லை, இட்டுக்கட்டு. சிலர் அதை விட சொல்ல இயலாத பாவங்கள் கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். என்றால் நீங்க செஞ்சது ஹஜ் இல்ல, அந்த ஹஜ் கபூலாக இல்லை. அந்த ஹஜ் கபூலாக இருந்தால் இந்த பொய், புரட்டு, ஏமாத்தம், இருண்ட இந்த மயக்கமான வாழ்க்கையில் நீங்க இருக்க மாட்டீர்கள். உங்களை பார்த்தா மற்ற ஆட்களுக்கு ஹஜ் செய்ய ஆசை வரணும். இதுக்கு முன்னால இருந்தாங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜுக்கு போய் வந்தா முழுமையாக மாறிடுவார். அவரும் பள்ளியுமாக இபாதத்துமாக எங்க போனாலும் அந்த ஹஜ்ஜுக்கு போய் வந்த மனப்பக்குவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஏன் என்று காண முடியவில்லை. இன்றைக்கும் போறாங்க, ஹஜ்ஜி போட்டி போட்டு போறாங்க. எல்லாரும் போறது வார பார்க்கிறோம். பலர் திருந்தி வாரது, மாறி வாரது எல்லாம் இருக்குது, இல்லாம இல்லை. பலர் திருந்தி வாராங்க பார்க்கிறோம். ஆனா பழைய ஹாஜியாராகவே இவர் வாராரு. போக முந்திருந்த அதே ஹாஜியார் தான் போய் வந்த பிறகும் இன்று இருக்கிறீங்கண்டா எங்களோட சமூகத்தில் நாங்கள் இன்றைய பார்க்கக்கூடிய மிக கவலையான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஈமானிய மாற்றம் வர இல்லாட்டி நாம் செஞ்சது ஹஜ் இல்ல, நாம் செஞ்ச இந்த ஹஜ்ஜால பலன் இல்லை. எனவே நாம் ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய காலத்தில் மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஹஜ்ஜுடைய இபாதா மனிதனை ஒரு மனித புனிதனாக மாற்றும். பாவத்திலிருந்து அவரை கழுவும். இங்கிருந்து போக முந்தி ஊரோட எல்லாரோட பேசி சலாம் சொல்லி முசாவா செஞ்சு மன்னிப்பு கேட்டு அழகாக போக வேண்டும். அங்கிருந்து வரக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் ஒரு சிறந்த உண்மையான ஒரு மனிதனாக வர வேண்டும். வந்தாத்தான் அது ஏற்கப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும். எனவே இப்படியான ஹஜ்ஜுடைய இந்த ஈமானிய வரலாற்று பின்னணியில ஒரு முக்கியமான இபாதா தான் இந்த இபாதா. அதோட இன்னொரு பகுதி இருக்குது, இந்த உல்ஹிய்யாவுடைய இபாதா இருக்குது. அந்த உல்ஹிய்யாவையும் நான் ஊரில் இருக்கக்கூடியவர் கூட அதிகமாக நிறைவேற்றுவோம். உல்ஹிய்யா என்பது அதுவும் மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான இபாதா. அது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நிறைவேற்ற வேண்டும். உல்ஹிய்யா என்று சொல்லக்குள்ள ஆடு
மாடு, ஒட்டகம், இந்த மூண்டை தான் கொடுக்கலாம். மூணில் ஏதாவது கொடுக்க எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் ஆடு மாடுக்குரிய வசதி வாய்ப்பு இருக்கிறது, அதனை கொடுக்கலாம். ஒரு மாட்டில் 7 பேர் பங்குதாரராகி கொடுக்கலாம். ஒரு ஆட்டில் பங்குதாரராக யாருக்கும் ஆக இயலாது, ஒருவர் தான் முழுமையாக அதை கொடுக்கலாம். பங்கு என்ற அடிப்படை இல்லாமல் ஒரு குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு தொகையை போட்டு ஒரு ஆட்டை கொடுக்கறதுல அனுமதி இருக்கு, கொடுக்கலாம். அது உல்ஹியாவாக ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லை. மாட்டை மாத்திரம்தான் 7 பங்கு என்ற அடிப்படையில் கொடுக்கலாம். ஆட்டை பலர் சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுக்கலாம். பங்கு என்ற அடிப்படையில் 7 பங்கு 5 பங்கு என்ற அடிப்படையில் ஆட்டை கொடுக்க இயலாது. ஒரு ஆடை உல்ஹியா கொடுத்தம் என்ற அடிப்படையில் தான் கொடுக்கலாம். எனவே ஆடு மாடு இலங்கையில் கொடுக்கக்கூடிய வளம் இருக்குது, அது கொடுக்க வேண்டும். விருப்பமான ஆட்கள் தனியாக கொடுக்கலாம். ஒரு சில வசதி வாய்ப்புள்ள குறைந்த ஊர்களுக்கு போய் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, அவ்வாறும் கொடுக்கலாம். அந்த வசதி வாய்ப்பு இருந்தால் எப்படியோ பங்குலையாவது சேர்ந்து அந்த இபாதத்தில் எங்களுக்கு முடியுமான பங்கெடுக்க வேண்டும். அந்த உல்ஹியாவுடைய அமல் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது, இங்கிருந்து ஒன்று செய்யலாம். அந்த இபாதாவை நான் அழகாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த காலப்பகுதியில் ஒன்று ஹஜ்ஜு செய்யாதவர்கள் செய்வதற்குரிய வசதி இருந்தால் வார வருஷமாவது நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற தயாரிப்புக்கு இப்பிலிருந்தே ஆளாக வேண்டும், தயாராக வேண்டும். இங்குள்ளவர்கள் அதே போன்று உல்ஹியாவுடைய இபாதாவை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் செய்ய வேண்டும். அது இல்லாட்டி நிர்பந்தமாக சிலாக்கள் உல்ஹியா கொடுக்கறதுக்காக வேண்டி அவர் அத்தியாவசிய தேவையை குறைச்சி சிலாக்கள் உண்டியலில் காசெல்லாம் சேர்த்து உல்ஹியா கொடுப்பார்கள். உல்ஹியா செல்லுபடியாகும், பிரச்சனை இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இயலாதவர்கள் உல்ஹியா கொடுக்க வேண்டும் என்ற கடமை இல்லை. விரும்பினால் கொடுக்கலாம். உல்ஹியாவுடைய காலம் வருகிறது, அந்த காலத்தில் வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். வசதி இல்லாதவர்கள் எப்படியாவது நீங்கள் கடன்பட்டாவது கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் உல்ஹியா இல்லை, எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொடுக்காட்டி பாவம் இல்லை. வசதி வாய்ப்பு இருந்தால் கொடுக்கிறது மிக மிக சிறந்தது, பல நன்மைகளுக்கு காரணமாக இருக்கும். எனவே இந்த இபாதாவை நாம் அதிகமாக செய்வதற்கு அதிகமானவர்களாக ஒவ்வொரு மஹல்லாவிலும் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திலும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இபாதத்தை நான் செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான வாழ தௌபீக் செய்வாயாக, இஹ்லாஸ் இஸ்திக்லாஸ் தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான முறையில் யா அல்லாஹ் சகல விதமான இபாதத்துகளை நிறைவேற்ற தௌபீக் செய்வாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அனைத்து சகோதரருடைய ஹஜ்ஜுகளை யா அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், பிலஸ்தீனில் மக்கள் யா அல்லாஹ் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளுக்கு நாள் சிரமத்துக்கு மேல் சிரமத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அகதியாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், நிற்கதியாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், உனது தனிப்பட்ட ரஹ்மத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு யா அல்லாஹ் விடுவை கொடுப்பாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக, நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மௌத்தாக தௌபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி